மொதல் 2 பாட்டுல பார்த்த மாதிரியே மேக்ஸ் இந்த பாட்டுலயும் ரொம்ப தனியான ஆளா யாருக்கிட்டையுமே எதையுமே எதிர்பார்க்காம யாரையுமே கூட சேர்த்திக்காத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கான். அப்போ ஆயில்னால அழிஞ்சு போன இந்த உலகத்துல ஒரே ஒரு இடத்துல மட்டும் பார்த்தா கொஞ்சோண்டு கல்ச்சர் இருக்கு. இங்க மட்டும் என்னடா கலாச்சாரம் இருக்குன்னு பார்த்தா அந்த இடம் பேரு பார்ட்டர் டவுன். அந்த பார்ட்டர் டவுன் யாரு நடத்துறா அப்படின்னா ஆன்டின்ற ஒரு 40 வயசு பொண்ணு. அந்த பொண்ணு தான் அந்த இடத்தையே கண்ட்ரோல் பண்றாங்க. அப்படி இருக்கிற இடத்துல மேக்ஸ் ஒரு டீல் பேசி போறான். எனக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சு கொடு, உனக்கு வேணுங்கிறத நான் கொடுக்குறேன்னு. ஆனா மேக்ஸ் கடைசியில் அதை செய்யாம விட்டுறான். அப்ப மேக்ஸ் அங்கிருந்து தப்பிச்சு இன்னொரு இடத்துக்கு போறான். அங்க குழந்தைகள்லாம் மேக்ஸ் சூப்பர் ஹீரோன்னு நம்பிடுறாங்க. அவங்க மேக்ஸ் தான் இவங்களை எதிர்காலத்துக்கு கூட்டிட்டு போறான்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ மேக்ஸ் இவங்களை எதிர்காலத்துக்கு கூட்டிட்டு போனானா இல்லையா, இவங்களை தேடிட்டு இருந்தாங்க இல்லையா ஆன்டி, அவங்க கையில மேக்ஸ் கிடைச்சானா இல்லையா, இந்த உலகத்தோடைய எதிர்காலம் என்ன ஆக போகுது, இப்படிங்கிற பல கேள்விகளுக்கு பதில் சொல்ற படம் தான் வணக்கம் ப்ரோ, வெல்கம் டு கத்திரிக்கோல். இன்னைக்கு நம்ம 1985ல ஜார்ஜ் மில்லரோட டைரக்ஷன்ல வெளியே வந்த மேட் மேக்ஸ் பியாண்ட் தண்டர் டோம் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். படத்தோடைய பிகினிங்ல யாரோ ஃபிளைட்ல இருந்து மேல அப்படியே கீழே வராங்கன்னு தெரியுது. வேற யாரோ ஒட்டகம் போட்டுன வண்டியில போய்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஃபிளைட்ல இருந்து வந்தவன் யாருன்னா செகண்ட் பார்ட்ல நம்ம மேக்ஸோட ஃப்ரெண்டா வருவான் இல்லையா, அவன் தான். அவன் டப்புன்னு ஃபிளைட்ல அவன் பையனோட மேக்ஸ் போயிட்டு இருக்கிற வண்டியை அவங்ககிட்ட இருந்து திருடிட்டு வேகமா போயிடுறான். மேக்ஸ் அவனை ஃபாலோ பண்ணி வர ட்ரை பண்றான். ஆனா அவனால முடியல. அது மேக்ஸ் தாங்கிறதே நமக்கு ரொம்ப லேட்டா தான் தெரியுதுன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் அங்கிருந்து அப்படியே கஷ்டப்பட்டு அவன் கீழே போட்டு போன ஷூ இதெல்லாம் இருக்கும், அதை எடுத்து போட்டுட்டு மேக்ஸ் போறான். மேக்ஸ் அங்க அந்த இடத்துக்கு போகும்போது தான் பார்த்தா தெரியுது அது ஒரு சாதாரண இடம் இல்லை, அது ஒரு மிகப்பெரிய டவுன் அப்படின்னு. என்னடா அது இந்த டைம்ல இப்படி ஒரு சிட்டி அப்படின்னா, ஆமா அங்க சிட்டி தான். அங்க எல்லாமே பார்த்தா பண்டை மாற்று முறை தான், பார்ட்டர் சிஸ்டம் தான். அப்ப அந்த இடத்துக்கு மேக்ஸ் போறான். மேக்ஸ் போய் என்ன சொல்றான்னா, எல்லாரும் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மேக்ஸ் மட்டும் போயிட்டு, இங்க பாரு என்னுடைய பொருளை ஒருத்தன் எடுத்துட்டு வந்துட்டான், எனக்கு வேற எதுவுமே வேணாம், எனக்கு இங்க ஒரு 2 மணி நேரம் தேடுறதுக்கு டைம் கொடுங்க. அப்படி நான் அவனை தேடி கண்டுபிடிச்சிட்டேன்னா என் பொருளை மட்டும் வாங்கிட்டு நான் இங்கிருந்து கிளம்பிடுறேன். அப்படி கண்டுபிடிக்க முடியலன்னா நான் அதுக்கு இல்லாம உங்களை தொந்தரவு பண்ணாம நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு மேக்ஸ் கேட்கும்போது அங்க இருக்கிறவங்க ஒத்துக்க மாட்டாங்க. இங்க பாரு உன்னோட இஷ்டத்துக்கெல்லாம் இந்த இடத்துல நீ ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க முடியாது, கண்டிப்பா நாங்க சொல்றது தான் நீ கேட்கணும். ஒண்ணு வியாபாரம் பண்றதுன்னா இங்க வா, இல்லன்னா நீ கிளம்பு, மற்ற விஷயங்கள்லாம் இங்க பேசாத அப்படின்னு சொல்லி அங்க ஒரு மொட்டை தலைங்க சொல்லுவான். அப்ப டப்புன்னு மேக்ஸ் எடுத்து அவனோட வித்தைகளை காட்டுவான். காட்டணும்னு எல்லாரும் ஷாக் ஆயிடுவாங்க. கன்னை வச்சுக்கிட்டு மேக்ஸை உள்ள கூட்டிட்டு போக சொல்லுவான். இங்க பாரு அப்போ இந்த இடத்த யாரு கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்க கிட்ட கூட்டிட்டு போ, அவங்க கிட்ட கூட்டிட்டு போனீங்கன்னா நான் அவங்க கிட்ட டீல் பேசிக்கிறேன், அவங்களுக்கு ஓகேன்னா நான் என்னோட பொருளை மட்டும் எடுத்துட்டு நான் இங்கிருந்து போயிடுறேன், நான் யாரையும் தொல்லை பண்றதுக்காக இங்க வரல, நீங்க புரிஞ்சுக்குங்க அப்படின்னு மேக்ஸ் சொல்லும்போது அதை ஒத்துக்கிறத தவிர இவங்களுக்கு வேற வழி இருக்காது. ஏன்னா நம்மால் தான் தலையில கன்னு வச்சிருக்கானே. அப்புறம் சரி ஓகேன்னு சொல்லி மேக்ஸ் சொல்றத கேட்டுக்கிட்டு அந்த மொட்டை தலைவன் மேக்ஸை உள்ள கூட்டிட்டு போவான். உள்ள போகும்போது மேக்ஸ் கிட்ட இருக்கிற கன் எல்லாத்தையும் எடுத்து கொடுன்னு சொல்லுவாங்க. அவன் எடுத்து ஒவ்வொன்றா வைப்பான், வச்சுக்கிட்டே இருப்பான். கன்னு எக்கச்சக்க கன்னு இருக்கும். அப்பதான் இவனுக்கு பார்த்து மிரண்டு போவானுங்க, என்னடா இவன் இத்தனை கன்னு வச்சிருக்கான் அப்படின்னு. அங்கிருந்து மேக்ஸை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. போற வழியில அந்த ஊரை மேக்ஸ் பார்த்துட்டே வருவான். அங்க பார்த்தா ஃபுல்லா வியாபாரம் தான், வேற எதுவுமே இல்லை. அவன் கட்டிங் ஷேவிங் பண்றதுல இருந்து ப்ராஸ்டியூஷன்ல இருந்து எல்லா விஷயங்களும் அங்க நடக்கும். ஆனா ஃபுல்லா தொழில் தான், தொழில் தவிர வேற ஒன்றும் கிடையாது. அப்ப மேக்ஸ் போற வழியில பார்ப்பான், இவனோட ஒட்டகத்தை ஏலம் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. டேய் இது என்னோட ஒட்டகம்டான்ட்டு கேட்க போவான். அதெல்லாம் நீ இப்ப கேட்காத, கிளம்புன்னு சொல்லி மேக்ஸை கூட்டிட்டு போயிடுவாங்க. மேக்ஸை ஒரு ட்ராலி மாதிரி ஒரு இதுல உட்கார வச்சு ஒரு 4 பேர் மேல சுத்துவாங்க. அதுல சுத்தி அவன் அப்படியே மேல போவான். அங்க கஃபே கூட இருக்கும், அட்டாமிக் கஃபேன்னு. அவங்க போற இடம் அந்த சிட்டிலேயே ரொம்ப ஹைட்டான இடம். அங்க போனா அங்க யாரோ ஒருத்தன் மொட்டை தலையும் சாக்ஸோஃபோன் வாசிச்சுக்கிட்டு இருப்பான். வாசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அங்க ஒரு ஆன்டி வரும். அந்த பேரே ஆன்டி தான். ஆன்டியோட பேரே ஆன்டி தான். இவ்வாறு நான் சுத்தி வளைச்செல்லாம் பேச விரும்பல, நான் உனக்கு ஒரு வேலை சொல்றேன், நீ எனக்கு அந்த வேலையை செஞ்சீங்கன்னா உனக்கு வேணுங்கிற விஷயத்த நான் செஞ்சு தரேன் அப்படின்னு ஆன்டி சொல்லுவோம். நான் ஏன் அதை செய்யணும் அப்படின்னு கேட்பான். இங்க பாரு, இங்க இருக்கிற இடத்தையெல்லாம் நான் தான் உருவாக்கி இருக்கேன். இங்க வெளி உலகத்துல சிஸ்டம் இல்லைன்னா கூட இங்க எல்லாத்துக்குமே ஒரு ரூல்ஸ் இருக்கு, ஒரு சிஸ்டம் இருக்கு. மறுபடியும் மனுஷனுடைய நாகரிகத்தை கொண்டு வரணுன்றதுக்காகத்தான் நான் இவ்வளவு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு தடையா இருக்கிற சில பேர்த்து தான் நீ கொலை பண்ணி ஆகணும். அதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா நீ வேணுங்கிறத நான் செஞ்சு தரேன் அப்படின்னு ஆன்டி சொல்லும். அப்புறம் மேக்ஸுக்கும் வேற வழி இருக்காது, ஆன்டி சொல்றத சரின்னு கேட்பான். ஆனா அவன் சொல்லும் போதே பார்த்தா
பட்டு பட்டுன்னு எல்லா டைரக்ஷன்லேருந்தும் மேக்ஸை போட்டு பொழக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ மேக்ஸ் தான் பயங்கரமான சண்டைக்காரனாச்சே, அங்கேருந்து எப்படி நைஸாக எஸ்கேப் ஆவான். அப்போ தான் ஆன்ட்டி சொல்லும், இது வந்து ஆடிஷன், ஆக்சுவலாக உன்னை அடிக்கணும்னு அடிக்கல, உன்னால் முடியுமா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக வச்ச ஆடிஷனு. பரவாயில்ல, நீ அந்த ஆடிஷனில் பாஸ் ஆகிட்ட, நீ தான் ஆள் அப்படின்னு சொல்லி மேக்ஸ் கிட்ட வந்து ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாதிரி பண்ணும். அட பாவிகளா, உங்களுடைய கங்க்ராச்சுலேஷன்ஸே இதுதானடா அப்படின்னு சொல்லி மேக்ஸில் ஃப்ரூட்ஸை சாப்பிட்டுக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருப்பான். சரி, நீ ஏன் இந்த இடத்த வந்து ஆள்றன்னு சொல்கிறீங்களா, அப்போ நீ ஏன் அவங்கள கொண்டுக்கலாம்லன்னு கேட்கும்போது அதெல்லாம் நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாரை நான் கொல்லணும் அப்படின்னு அவன் கேட்பான். கேட்டால் ஆன்ட்டி கூட்டிகிட்டு போய் காட்டும். பார்த்தா ஒரு சின்ன ஒரு பைனாக்குலர் மாதிரி இருக்கும், அதை திருப்பும். அதை அண்டர் கிரவுண்டில் பார்த்தா பன்னி வளர்த்துற இடம். என்னடா பன்னி எதுக்குடா வளர்த்துறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டால் அப்போ தான் சொல்லுவாங்க, இந்த இடம் வந்து ஃபியூயல் ஆகுறது, அதாவது இந்த இடத்துக்கான எனர்ஜி, எலக்ட்ரிசிட்டி எல்லாமே வந்து இந்த பன்னிக்கு போடுற ஷிட்டிலேருந்து தான் கிடைக்குது. பன்னி பீ தான் வந்து இந்த உலகத்தையே மாற்ற போகுது. இப்போ நம்ம எப்படி வந்து மாட்டு சாணியிலேருந்து வந்து கோபால்ட் கேஸ் எடுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து இவங்க வந்து பன்னியோட சாணியிலேருந்து வந்து கேஸ் எடுக்கிறாங்க. இப்போ இந்த பன்னி தான் இந்த இடத்தையே வந்து உருவாக்குச்சுன்னு கூட சொல்லலாம். ஆனால் என்ன பிரச்சனைனா, இந்த கோபால்ட் கேஸ் எடுக்கிற இடத்த 2 பேர் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஒருத்தன் பேர் மாஸ்டர், இன்னொருத்தன் பேர் பிளாஸ்டர். இதில் என்னன்னா, மாஸ்டர்ன்றவன் புத்தி, பிளாஸ்டர்ன்றவன் கத்தி. பிளாஸ்டர் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான ஆள், மாஸ்டர் வந்து ரொம்ப புத்திசாலியான ஆள். இப்போ நீ இதில் வந்து என்ன பண்ணணும்னா, பிளாஸ்டரை மட்டும் கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவா. நான் ஏன் கொலை பண்ணணும், சரி எனக்கு வேறு வழி இல்லை, நான் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் அந்த இடத்துக்கு நான் எப்படி போகிறது, அவங்கள எப்படி நான் மீட் பண்ணுறது அப்படின்னா, ஃபேக்ட்ரி தானே, நீ போய் வேலை கேளு அப்படின்னு சொல்லுவா ஆன்ட்டி. எனக்கு தான் எந்த வேலையும் தெரியாது, மீத்தேன் கேஸை பற்றியோ கோபால்ட் கேஸை பற்றியோ எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னா, உனக்கு வந்து சாணி எல்லாம் தெரியும்ல, போய் பன்னி சாணி அள்ளு, அந்த வேலையை கேளு அப்படின்னு சொல்லி மேக்ஸ் அங்கேருந்து ஆன்ட்டி வந்து பேசி அனுப்பிச்சி விட்ருவா. மேக்ஸும் இல்லை, எப்படியோ அப்படி இப்படி பிடிச்சி வந்து கீழே வந்து பன்னி சாணி அள்ளுறதுக்கு போயிடுவான். உடனே மேக்ஸ் போய் அங்கே வேலைக்கு சேர்ந்துருவான். கீழே பார்த்தா பரன்னு ஒரே பன்னிகளாக இருக்கும், எல்லா இடத்துலேருந்து ஒரே பன்னி பீயாக இருக்கும். அதை எடுத்து போட்டு அதை காய வச்சு அதுலேருந்து கேஸ் எடுத்துக்கிட்டு இருப்பானுங்க. அவ்வளோ பேர் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பானுங்க. மாஸ்டர் பிளாஸ்டர் 2 பேரும் சேர்ந்து அந்த இடத்த வந்து மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. மேக்ஸ் வந்து மாஸ்டர் பிளாஸ்டரை பார்த்துட்டு அவங்கள கூப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுவான். ஆனால் அவங்க வந்து மேக்ஸை கண்டுக்கவே மாட்டானுங்க, கண்டுக்காம போயிடுவானுங்க. அப்படி போகும்போது தான் என்னென்னா, மேக்ஸுக்கு அங்கே ஒருத்தன் ஃப்ரெண்ட் ஆவான். அவன் யார் அப்படின்னா, பிக் கில்லர். பன்னியை கொண்டுட்டான்றதுனால அந்த இடத்துல கொண்டு வந்து அவனை அடிமையாக வேலைக்கு வச்சுருப்பாங்க. அவன் தான் சொல்லுவான், இவர் எனக்கு இது ஒன்றும் பெரிய தண்டனைலாம் கிடையாது, ஆக்சுவலாக வந்து அந்த பன்னியை கொண்டதுனால நீங்கள் இதுக்கு போட்டாங்க ஆயிலுக்கு ஒன்று, ஆனால் எனக்கு ஆயிலே இருக்காது, நான் இந்த இடத்துல இருந்தேன்னா ஒரு 2 வருஷத்துக்குள்ளே செத்துருவேன், எவனாக இருந்தாலும் அப்படி தான் இந்த இடத்துல வந்து அந்த பன்னி பீயோட நாத்தத்தில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவான். மேக்ஸுக்கு அவனை பார்த்தா கொஞ்சம் பாவமாக தான் இருக்கும், ஆனால் மேக்ஸ்னால இப்போதைக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுங்கிறது தெரிஞ்சு அவன் போயிடுவான். அதுக்கப்புறம் பார்த்தா மாஸ்டர் பிளாஸ்டர் வந்து அப்படியே முன்னாடி போவாங்க. முன்னாடி போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, மேக்ஸ் ஒரு கார் வச்சிருப்பான் இல்லையா போன பாட்டில், அந்த மாதிரி ஒரு கார் வந்து அங்கே இருக்கும். என்ன அது கார் இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மாஸ்டர் பிளாஸ்டருக்கு என்னன்னா, அந்த காரை வந்து இவங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து ரெடி பண்ணணும் அந்த ட்ரக்கை. இப்போ அந்த மெக்கானிக் கிட்ட வந்து கத்திக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் எப்படின்னா, மாஸ்டர் வந்து ஹைட்டாக இருப்பான், பிளாஸ்டர் வந்து அவன் தலை மேலே உட்காந்துக்கிட்டு இருப்பான். மேலே உட்காந்து அவன் குட்டையாக தானே இருப்பான், அதனால் மேலே உட்கார வச்சு பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. அப்போ வந்து அந்த மெக்கானிக் வந்து, என்னால் இதை சரி பண்ண முடியுமான்னு தெரியல, ஏன்னா இதுக்குள்ளே பாம்பெல்லாம் வச்சுருக்கிறாங்க, இது எவ்வளோ தூரத்துக்கு இது எப்படி டிஃப்யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல, இந்த பாம் வந்து பேட்டரிக்கு போகுது, பேட்டரியிலேருந்து இங்கே போகுது, பேட்டரி ஒயரை பேசாமல் கழட்டி விட்டுருவா அப்படின்னு அந்த மெக்கானிக் வந்து மாஸ்டர் பிளாஸ்டர்கிட்ட கேட்பான். அப்போ நம்ம மேக்ஸ் வந்து, இங்கே பாரு அந்த மாதிரி பண்ணினா அந்த வண்டியை வெடிச்சிரும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மாஸ்டர் பிளாஸ்டர் 2 பேரும் திரும்பி மேக்ஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பாங்க. பார்த்துட்டு, இதையே உன்னால் சரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பான். மாஸ்டருக்கு தான் கேட்பான், ஏன்னா பிளாஸ்டர் வந்து பேசவே மாட்டான், பிளாஸ்டருக்கு வந்து ஒன்லி ஃபைட்டு தான், பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, மாஸ்டர் பிளாஸ்டர் சொல்கிறத மேக்ஸ் வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணுன்ற ஒரு சூழ்நிலையில் ஒத்துக்குவான். சரி ரைட், நான் அதை ரெடி பண்ணி தரேன்னு. ஏன்னா வந்து பிளாஸ்டர் வந்து மேக்ஸை அந்த இடத்துல தூக்கி நிறுத்துவான். இப்போ வேற வழி இல்லாமல் மேக்ஸும் வந்து அந்த ட்ரக்கை நான் ரெடி பண்ணி தரேன்னு ஒத்துக்குவான். அப்போ வந்து அந்த பிக்கில் இருக்கான் இல்லையா, அவன் வந்து இதை நோட்டீஸ் பண்ணிட்டு இருப்பான். டே, நீ சாதாரண ஆள் இல்லடா, வந்த நாள்லயே வந்து இவ்வளோ தூரத்துக்கு போயிட்ட, ஏதோ ஒரு மைண்டில் வச்சுட்டு தான் நீ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அப்போ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவன் மேக்ஸ் என்ன பண்ணுவான்னா, நான் இதை பண்ணணும்னா நீங்கள் எவ்வளோ முக்கியமான ஆளுங்கன்னு எனக்கு காட்டுங்கம்மா. அவன் பார்த்தா இங்கேருந்து நேராக டப்புன்னு எலக்ட்ரிசிட்டி ஆஃப் பண்ணிட்டு ஆன்ட்டி கிட்ட, நான் எவ்வளோ முக்கியமான ஆள்னு ஸ்பீக்கரில் எல்லாத்துக்கும் சொல்லு அப்படிமா.
ஆன்ட்டியும் சொல்லும். ஆனால் ஆன்ட்டியோட ஈகோவை வேணும்னே டச் பண்ணி பார்ப்பான் மாஸ்டர். ஏன்னா மாஸ்டருக்கு என்ன நினப்பா இருக்கும் அப்படின்னா, இந்த இடத்த நான் தாண்டா ஆள்றேன், நான் இருக்கிறதுனால தாண்டா இந்த இடம் உங்ககிட்ட இருக்குங்கிறது தான் அவனுக்கு இருக்கிற நினப்பு. அப்புறம் மாஸ்டர் வந்து அங்கேருந்து கிளம்பிடுவான். மேக்ஸ் போய் அந்த வேனை வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவான். ரெடி பண்ண ஆரம்பிக்கும் போது மறுபடியும் இல்லை, அந்த பிக்கில்லர் வந்து கேட்பான், டே நீ சாதாரண ஆள் இல்லை, ஏதோ ஒரு பிளானோட தான் வந்திருக்கேன். அவன் ஓரளவு கண்டுபிடிச்சிருவான். கண்டுபிடிச்சா அடுத்த சீன்ல வந்து மேக்ஸ் வந்து ஆன்ட்டியை போய் பார்ப்பான். அப்போ வந்து ஆன்ட்டி வந்து அங்கே இருக்கிற ரூல்ஸ் ஒன்றை பற்றி சொல்லும். என்ன அப்படின்னா, இங்கே இருக்கிற மக்களில் யார் 2 பேர் அடிச்சுக்கிட்டாலும் 2 ஆம்பளைகளுக்குள்ள சண்டை வந்துட்டா அங்கே என்ன விதி அப்படின்னா, டெத் பிட்டுன்ற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவானுங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே 2 பேர் உள்ளே போனால் ஒரு ஆள் தான் உயிரோட வெளியே வர முடியும். இதுக்கு ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. அதனால் நீ என்ன பண்ணு, நேராக போய் பிளாஸ்டர் கூட சண்டையில் அவன் கண்டிப்பாக சண்டைக்கு வரேன்னு ஒத்துக்குவானுங்க. அப்போ வந்து உள்ளே வச்சு அவனை போட்டுரு அப்படின்னு சொல்லி ஆன்ட்டி வந்து பிளான் சொல்லும். அதே மாதிரியே மேக்ஸ் கீழே வருவான். கீழே வந்து மாஸ்டர் பிளாஸ்டர் கூட சண்டைக்கு இழுப்பான். சண்டைக்கு இழுத்தா வந்து மாஸ்டர் வந்து ஆன்ட்டி மேலே இருக்கிற கோவத்தில், இங்கே நான் எவ்வளோ பெரிய ஆள்னு காட்டுறேன் பாருங்கிற மாதிரி மேக்ஸ் கூட எங்களுக்கு சண்டை வேணும்னு கேட்டு வாங்குவானுங்க. மாஸ்டருக்கு வந்து ஆன்ட்டி போட்டிருக்க பிளான்லாம் தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் சரி ரைட்டு ஓகே வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான் மேக்ஸ், நீ இருடா உன்னை பார்த்துக்கிறேன்ற மாதிரி வந்து வேணும்னே வந்து பயந்த மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுப்பான். அப்புறம் ஆன்ட்டி அங்கிருந்து வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, சரி ஓகே நீங்க சொன்ன மாதிரியே தண்டர் டோனுக்கு வந்து நான் வந்து பர்மிஷன் கொடுக்குறேன், அந்த தண்டர் டோம்ல தான் இந்த ஃபைட் நடக்க போகுது, எல்லாரும் ரெடி ஆகிக்கணும்னா அங்க இருக்கவனுங்க எல்லாம் வந்து அப்படியே ஈசல் பூச்சி மாதிரி அந்த இடத்துல படன்னு ஏறி நிப்பானுங்க. ஏன்னா ஆடியன்ஸ் சீட்லாம் கிடையாது, அது வெறும் இரும்பு கூடாரம். அந்த கூடாரத்துல இரும்புல பெட்டக மாதிரி செஞ்சிருப்பாங்க, அதுல தான் எல்லாரும் ஏறி நிக்கணும். அங்கே ஒருத்தன் வந்து ஃபைட் அனௌன்ஸ் பண்ணுவான். ஃபைட்டுக்கு 2 பேரும் வருவாங்க. யாரு, நம்ம மேக்ஸும் பிளாஸ்டரும் வருவாங்க. மேக்ஸையும் பிளாஸ்டரையும் வந்து ஒரு ரப்பர் ரோப் மாதிரி இருக்கிறதுல கட்டி தொங்க விட்டுருவாங்க. தொங்கிட்டே சண்டை போடணும். சண்டை போய்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் மேக்ஸ் வந்து பயங்கரமா அடி வாங்கிடுவான். ஓ என்னடா அது, மேக்ஸ்னால வந்து ஒன்றும் பண்ண முடியாதுன்னு பார்த்தா அப்புறம் கடைசியில வந்து அந்த சா மாதிரி ஒன்று இருக்கும், அதை வச்சு அவனோட இதை கட் பண்ணி விட்டு மேக்ஸ் வந்து போட்டு அவனை செம்மடியாக அடிச்சிருவான். பெரிய சுத்தியில் அங்க இங்க எல்லாமே இருக்கும், எல்லாத்தையும் எடுத்து போட்டு அடிச்சிருவான். அடிச்சுட்டு ஒரே அடி அவனுடைய முகமூடி கலண்டு போய் கீழே விழுந்து கிடந்தா டப்புன்னு மேக்ஸ் அவனை அடிச்சு கொல்லாண்டு பக்கத்துல போகும்போது தான் மேக்ஸுக்கு தெரியும் என்னன்னா அவன் வந்து ஒரு மூளை வளர்ச்சி இல்லாதவன் அப்படின்னு. அந்த முகமூடிக்குள்ள ஒரு குழந்தை முகம் தான் இருக்குன்னு. அப்போ மேக்ஸுக்கு வந்து அவனை கொல்றதுக்கு மனசு வராது. ஏன்னா மூளை வளர்ச்சி இல்லாத ஒரு பையனை, ஒரு ஆளை எப்படி கொல்றது அப்படின்னு சொல்லி மேக்ஸ் வந்து கொல்ல மனசு இல்லாம திரும்பி போயிடும். திரும்பி போகும்போது ஆன்ட்டி வந்து சொல்லும், இல்ல நீ வந்து நமக்குள்ள போட்ட டீலை வந்து நீ வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், ஏன்னா நம்ம 2 பேரும் மியூச்சுவலா போட்டது அப்படின்னு. அப்பதான் மாஸ்டருக்கு முத தெரியும், என்னது டீல் போட்டிங்களா அப்படின்னு. ஆமா டீல் போட்டோம், இப்ப என்னன்ற அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் போதே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஆன்ட்டியோட ஆளுக வந்து அம்பு விட்டு பிளாஸ்டரை கொண்டுருவாங்க. மேக்ஸ் வந்து அங்கிருந்து தப்பிக்க பார்ப்பான், ஆனா தப்பிக்க விட மாட்டாங்க. அங்க இருக்கவங்க எல்லாம் வந்து மேக்ஸுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது டப்புன்னு வந்து ஆன்ட்டி குதிக்கும். கீழே குதிச்சு, இங்க இருக்கிறதெல்லாம் உருவாக்குனதாரு, இந்த ரூல்ஸ் எல்லாம் போட்டது யாரு, அப்ப நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்? அவன் அக்ரிமெண்ட் போட்டு அந்த அக்ரிமெண்ட்டை மதிக்கல. இங்க சட்டம்னா சட்டம் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். அவனுக்கு நம்ம வழக்கம் போல நம்ம என்ன பண்ணுவோமோ அந்த தண்டனையை அவனுக்கு கொடுப்போம், அவன் ஒன்றும் நிரபராதி கிடையாது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவங்களெல்லாம் பேசி கன்வின்ஸ் பண்ணிடுவோம் ஆன்ட்டி. அது வரைக்கும் மேக்ஸுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தவனுக்கு கூட இல்லை, ஆமா ஆன்ட்டி சொல்றதுதான் கரெக்டு, ஆன்ட்டி தான் வந்து லாவை போட்டிருக்காங்க, ஸோ அப்போ அவங்க சொல்ற மாதிரியே செஞ்சிடலான்னு பஸ் த வீல்ன்ற ஒரு விஷயத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. என்னடா அது அப்படின்னு பார்த்தா ஒரு சக்கரம் இருக்கும். அந்த சக்கரத்துல எல்லா விதமான பனிஷ்மெண்ட்டும் எழுதியிருப்பானுங்க. அந்த வீலை சுத்தி விட்டு எவன் முன்னாடி என்ன வந்து நிக்குதோ அதுதான் வந்து அவனுக்கு பனிஷ்மெண்ட். இப்ப அந்த வீலை வந்து மேக்ஸை சுத்தி விட சொல்லுவானுங்க. அதுல எல்லா விஷயங்களும் எழுதியிருக்கும், கண்ட பேர்லாம் போட்டிருக்கும். அப்போ வந்து குலாக்குன்னு ஒரு தண்டனை. என்னடா அது குலாக் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போது அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணுவானுங்க, மேக்ஸை வந்து பின்னாடி திரும்பி உட்கார வச்சு அவன் தலையில வந்து ஒரு முகமூடி மாதிரி ஒன்று போட்டு விட்டு குதிரையோட மூஞ்சிக்கு நேரம் தண்ணியை வச்சு விட்டு அனுப்பிச்சு விட்டுருவானுங்க. அது குதிரை ஓடும் ஓடி போயிட்டே இருக்கும். இங்கே வந்து கீழே நம்ம பிளாஸ்டர் தான் செத்து போயிட்டானே, அப்போ மாஸ்டரை மிரட்டி மறுபடியும் வந்து அந்த கேஸை நீ ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பின்னு சொல்லி அவங்ககிட்ட இருந்து வேலையை வாங்கிட்டு இருக்கோம். அப்போதான் நமக்கு முழுசா புரிய வரும் என்னன்னா, ஆன்ட்டி வந்து ஒரு சர்வாதிகாரி. அவங்க வந்து சிவிலைசேஷன், கலாச்சாரம் இதையெல்லாம் வந்து பில்ட் பண்றன்ற பேர்ல அவங்களோட இஷ்டத்துக்கு தான் மக்களை வாழ வைக்கிற இன்னொரு டிக்டேட்டர் அவங்கன்னு நமக்கு புரியும். இங்க மேக்ஸ் வந்து குதிரையில வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போய்கிட்டு இருப்பான். போக போக போக
வெயில் வந்து அப்படியே அனல் பிரிச்சு அடிக்கும். மேக்ஸ்னால அதை சமாளிக்கவே முடியாது. அப்போ வந்து பார்த்தா டப்புன்னு அந்த குதிரை வந்து தண்ணி இல்லாமல் கீழே விழுந்துரும். இதுக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருப்பான்னா, அந்த பிக்கில் இருக்கான் இல்லையா மேக்ஸோட ஃப்ரெண்டு, அவன் மேக்ஸோட குரங்கு கிட்ட தண்ணி பாட்டில் கொடுத்து விட்டு அனுப்பிச்சு விட்டுருவான். அந்த குரங்கு வந்து பாலைவனத்தில் அந்த பாட்டிலை இழுக்க முடியாமல் இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கும். அந்த குதிரை கீழே விழுந்து கிடக்கும் இல்லையா, அந்த குதிரையை போய் காப்பாற்றலான்னு மேக்ஸ் போகும்போது பார்த்தா புதக்குழியில் அந்த குதிரை போய் மாட்டிக்கும். அப்புறம் டப்புன்னு அங்கே குரங்கு வந்துடும். வந்து மேக்ஸுக்கு கொஞ்சோண்டு இருக்கிற தண்ணியை கொடுக்கும். குரங்கு கொடுத்த தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு மேக்ஸ் வந்து அப்படியே நடக்க முடியாமல் நடந்து பாலைவனத்தை கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல கீழே விழுந்துருவான். மணல் புயல் ஃபுல்லாக அடிச்சுக்கிட்டு இருக்கும். அப்போ யாரோ ஒரு உருவம் கருப்பாக இருக்கும், யாரு என்னன்னு தெரியாது, மேக்ஸ் பக்கத்தில் நடந்து வரும். யாருடா அதுன்னு நமக்கு ஒன்றுமே புரியாது. மேக்ஸோட முகத்தை பார்த்துட்டு மேக்ஸை பின்னாடி கயிறில் கட்டி இழுத்துட்டே போகும். இழுத்துட்டே போய் அந்த பாலைவனத்தோட இறுதியில் நின்று கத்துனா அங்கே பார்த்தா நிறைய குழந்தைங்க இருப்பாங்க. அந்த குழந்தைங்க ஓடி வருவாங்க. ஓடி வந்து சவானா இங்கே பாரு நான் கண்டுபிடிச்சிட்டேன், கேப்டன் வாக்கரை கண்டுபிடிச்சிட்டேன். என்னடா இது அப்படின்னு நமக்கு ஒன்றுமே புரியாது. இது என்ன கதைன்னா, இவங்க வந்து தண்ணி இருக்கிற இடத்துல இருக்கிறவங்க. இப்போ இந்த குழந்தைங்க இவங்கெல்லாம் வந்து என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, இவங்க கிட்ட வந்து இதுக்கு முன்னாடி உலகம் அழியறதுக்கு முன்னாடி இருந்த சில என்டர்டைன்மெண்ட் டிவைசஸும் சில நியூஸ் ரீல்ஸும் கிடைச்சிருக்கும். அதை வச்சுட்டு இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, நம்மளை காப்பாற்றுறதுக்கு கடவுள் வந்து கேப்டன் வாக்கர்ன்ற ஒருத்தர் அனுப்பிச்சி விடுவார். ஸோ அந்த கேப்டன் வாக்கர் வந்து நம்மளை காப்பாற்றுவார். அது வரைக்கும் நம்ம இங்கே இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு தெரியாது வெளியே இருக்கிறது பூராமே பாலைவனம் தான் இருக்குது, இவங்க இருக்கிற இடமே நல்ல இடம்னு. ஆனால் அது தெரியாமல் இங்கேருந்து ஹோம்னு ஒரு இடம் இருக்குது, அதுதான் நம்ம வீடு. அதாவது இப்போ நம்ம உலகம் இருக்கு இல்லையா, அப்பார்ட்மெண்ட்டை வைஸா டெக்னாலஜி வைஸா அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து இவன் வந்து கூட்டிகிட்டு போவான், இவன் தான் நம்மளுடைய தூதுவன்னு நம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் மேக்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து எழுப்பி விட்டு இந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க அவங்ககிட்ட. மேக்ஸ் அப்பையும் சொல்லுவான், இங்கே பாருங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, எல்லா இடத்தையுமே வந்து நம்ம ஆளுங்க அழிச்சிட்டாங்க, இப்போ நீங்கள் இருக்கிற இடமே பெட்டரான இடம் தான், நீங்கள் இன்னும் மேற்கொண்டு தேடி போனீங்கன்னா இன்னும் மோசமான விளைவுகள் தான் உங்களுக்கு கிடைக்கும்னு மேக்ஸ் எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்ணுவான். ஆனால் அவங்க வந்து என்ன, தூதுவன் வருவான் நம்மளை காப்பாற்றுவான்ற அந்த நம்பிக்கையில் மூழ்கி போய் கிடப்பாங்க. மேக்ஸ் சொல்றது அவங்க காதலியே உழுகாது. எவ்வளவோ விஷயங்கள் மேக்ஸ் திரும்ப திரும்ப வந்து லாஜிக்காக பேசி ட்ரை பண்ணுவான். ஆனால் அங்கே இருக்கிறதுல முக்காவாசி பேர் குழந்தைகன்றதுனால மேக்ஸ் பேசுகிற விஷயங்கள் எதுவுமே அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. அப்போ ஒரு குரூப் ஆஃப் பொண்ணுங்க வந்து, நீங்கள் வேணா இங்கே இருக்கிறதுனா இருங்க, நாங்கள் கிளம்புறோம், நாங்கள் கண்டிப்பாக போய் டுமாரோ லேண்டுன்னு ஒரு இடம் இருக்குது, அதுதான் எங்கள் முன்னோர்கள் எங்களுக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க, அந்த இடத்த நாங்கள் பார்த்து தான் ஆகும்னு சொல்லி கிளம்புவாங்க. கிளம்புனா மேக்ஸ் போய் சண்டை போட்டு அவங்கள கூட்டிகிட்டு வந்துடுவான். கூட்டிகிட்டு வந்து நீ மரியாதையாக இங்கே கடை அப்படின்னு சொல்லி அவங்கள கட்டி வச்சுட்டு மேக்ஸ் வந்துட்டு நானும் இங்கே தான் இருக்க போகிறேன், நீங்களும் இங்கே தான் இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு வச்சு கட்டி வச்சுட்டு இருப்பான். பார்த்தா அதுலேருந்து ஒரு 3-4 பேர் அடுத்த நாள் எஸ்கேப் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் அவங்கள காப்பாற்றி ஆகணும்னு இங்கே இருக்கிறவங்க சொல்ல, அப்போ மேக்ஸ் வந்து சரி நாங்கள் போகிறோம், கொஞ்சம் எங்களுக்கு தண்ணி கொடுங்க, சப்ளைஸ் கொடுங்க, என் கூட ஒரு 2 பேர் வாங்க, போனவங்களை போய் கண்டுபிடிச்சி நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி மேக்ஸ் அங்கிருந்து கிளம்புவான் இந்த பொண்ணுகளை காப்பாற்றுறதுக்காக. அவங்க ஒரு 4 பேர் அப்படியே பாலைவனத்தில் நடந்து போய்கிட்டே இருப்பாங்க. மழை காற்று அது இதுன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கும். போகிறப்ப தான் டப்புன்னு மேக்ஸை பார்ப்பான். இங்கேருந்து போனாங்க இல்லையா அந்த பொண்ணுகளில் 2 பேர் வந்து அப்படியே வந்து ஒரு புதகுழியில் மாட்டிப்பாங்க. அந்த புதகுழியில் காப்பாற்றுறதுக்கு இவங்க போராடிட்டு இருக்கும்போது டப்புன்னு வந்து மேக்ஸ் அங்கே போய் காப்பாற்றிடுவான். ஆனால் ஒரு பொண்ணை மட்டும் காப்பாற்ற முடியாது. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இடத்துல வந்து நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்காக மணல் மேட்டோட ஸ்லாண்டிங்கில் படுத்திருப்பாங்க. அப்போ ஒரு பொண்ணு வந்து, இதோ இங்கே ஏதோ லைட் எரியுது, இங்கே ஏதோ இடம் இருக்க போகுது, இதுதான் டுமாரோ லேண்டு அப்படின்னு சொல்லும். அப்போ தான் மேக்ஸ் சொல்லுவான், டுமாரோ லேண்டும் இல்லை, ஒரு வெங்காயம் இல்லை, நான் இங்கிருந்தா வந்தேன், இதுக்கு பேர் தான் பாட்டர்டோன்னு. சரி வேற வழி இல்லை நமக்கும், நம்ம இங்கேருந்து உயிர் வாழ்ந்து தப்பிக்கணும்னா ஒரே வழி அந்த பாட்டர்டோனை நம்ம கைவசம் பிடிக்கிறது தான், அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போவான். பார்த்தால இங்கேருந்து போனாங்கல்ல பொண்ணுங்க கொஞ்சம் பேர், அவங்க ஆல்ரெடி வந்து அங்கே தான் இருப்பாங்க. அவங்க எங்கே போவாங்க அப்படின்னா, அந்த பண்ணி மேய்ஞ்சிட்டு இருக்கு இல்லையா அந்த இடத்துக்கு தான் போவாங்க. அங்கே நம்ம பிக்கில்லரு, நம்ம மேக்ஸோட ஃப்ரெண்டு, அவனும் இருப்பான். அப்புறம் எப்படியோ அப்படி இப்படி சொல்லி இவங்களுக்கு தெரியாம அங்கே இருக்கிற மாஸ்டரை எப்படியாவது காப்பாத்திட்டோம்னா அவனோட மூளையை வச்சு இந்த உலகத்துக்கு மறுபடியும் எனர்ஜி சோர்ஸை கொண்டு வந்துடலாம். அந்த எனர்ஜி சோர்ஸை வச்சு மறுபடியும் வந்து இந்த சிவிலைசேஷனை பில்ட் பண்ணிடலான்னு மேக்ஸ்
மேக்ஸ் பிளான் பண்ணி அங்கே போவான். ஆனால் அங்கே போய் வந்து நம்ம மாஸ்டரை கூப்பிடுறதுக்குள்ளேயே வந்து மேலே இருக்கிற ஆன்ட்டிக்கு வந்து இந்த விஷயம் அந்த டெலஸ்கோப் வழியாக பார்த்துரும். ஏன்னா மாஸ்டர் வந்து பன்னிகளோட பண்ணியாக தான் வந்து ஆன்ட்டி வந்து அப்போ கட்டி போட்டு வச்சிருப்பா. அதுக்கப்புறம் எப்படியோ அங்கேருந்து இது பண்ணி மாஸ்டரை கூட்டிட்டு அந்த பிக் கில்லர் இருக்கான் இல்லையா மேக்ஸோட ஃப்ரெண்டு, அவனுடைய ஹெல்ப் மூலயமா அங்கிருந்து அந்த ட்ரக் வேற ஒன்று இருந்துச்சுல்ல, அந்த ட்ரக்கில் மாஸ்டரையும் ஏற்றிக்கிட்டு கிளம்பிடுவான் மேக்ஸ். பின்னாடி வந்து மேக்ஸை துரத்த ஆரம்பிச்சிருவாங்க. வழக்கம் போல தான் சேசிங் 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 சேசிங். ஆன்ட்டி வந்து பூரா அங்கே இருக்கிற எல்லா கார் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர சொல்லும். விடாதீங்க இன்னைக்கு அவனை, கண்டிப்பாக நமக்கு வந்து மாஸ்டர் வேணும் அப்படின்னு. பார்த்தா மேக்ஸ் எடுத்துகிட்டு போனான் இல்லையா, அது வந்து ட்ரக் இல்லை, ட்ரெயின். ரயில்வே ட்ராக்ல வேகமாக போயிட்டு இருப்பாங்க. அந்த குழந்தைகளும் கூட இருக்கும். அப்போ வந்து ஆன்ட்டி வந்து துரத்திட்டு வரும். அப்போ வந்து கண்டினியூஸாக அங்கே சரியான ஃபைட் சீக்வன்ஸ் நடக்கும். கண்டபடி மாற்றி மாற்றி அடிச்சுப்பாங்க. ஆனால் எப்படியோ வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து நம்ம மாஸ்டரை வந்து காப்பாற்றி மேக்ஸ் வந்து கூட்டிகிட்டு போயிடுவான். அது வந்து ரயில்வே ட்ராக் வந்து ஒரு இடத்துல எண்ட் ஆகி நிற்க போகும். அப்போ டப்புன்னு பிரேக்கை போட்டு நிறுத்தி அங்கேருந்து ஓடுவான். ஆனால் இவங்க ட்ரெயின் வரும்போதே இல்லை, ஒரு குட்டி பையன் வந்து அதை பார்த்துட்டு இருப்பான். அந்த குட்டி பையன் யாரு என்னன்னு நமக்கு தெரியாது. இவங்க ட்ரெயின் பக்கத்தில் வந்தோடனே அவன் வேகமாக இறங்கி வந்து ஒரு குழிக்குள்ள ஓடுவான். யாரா அந்த பையன் பார்த்தா நம்ம போன பாட்டில் நம்ம மேக்ஸோட ஃப்ரெண்ட் இருந்தான் இல்லையா, அவனோட பையன். அப்புறம் அவங்ககிட்ட டீல் பேசி இந்த குழந்தைகளை, அவனுடைய குழந்தைய, நம்ம மாஸ்டரை எல்லாத்தையும் தூக்கி ஃப்ளைட்டில் ஏற்றிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போய் காப்பாற்றிடலான்னு மேக்ஸ் பிளான் பண்ணி போகும்போது பார்த்தா ஓவர்லோடுனால அந்த ஃப்ளைட்டு வந்து டேக் ஆஃப் ஆகாமல் தவிக்கும். அப்போ வந்து மேக்ஸ் சொல்லுவான், நான் கீழே இறங்குறேன், நான் கீழே இறங்கி என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு அந்த ரன்வேவை க்ளீன் பண்ணி தரேன். ஏன்னா ஆப்போசிட்ல இவங்க வந்துகிட்டு இருப்பாங்க. இப்போ இவங்க இடத்த க்ளீன் பண்ணாதான் அந்த ஃப்ளைட்டு மேலே ஏறும். அப்போ மேக்ஸ் வந்து என்ன பண்ணுவான்னா பிக்கில் இருக்கான் இல்லையா, அவங்ககிட்ட இருந்து காரை வாங்கிட்டு நேராக போவான். போய் ஆப்போசிட்ல அந்த ஆன்டி கார்லாம் வந்துட்டு இருக்கும்ல, அதெல்லாம் அடிச்சு தூக்கி துவம்சம் பண்ணி அந்த ரன்வேவை கிளியர் பண்ணி கொடுப்பான். ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகி மேலே போயிடும். ஆனால் மேக்ஸை ஏற்றிக்காமையே போயிடும். அங்கே இருக்கிற குழந்தைகள்லாம் மேக்ஸை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, பிக்கிலரும் பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆனால் மேக்ஸ் வந்து இங்கே அடிபட்டு அப்படி கிடப்பான். அப்போ ஆன்ட்டி வந்து மேக்ஸ் கிட்ட வரும். வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம சரியான பேர் இல்லையா, எனக்கு ஏற்ற கரெக்டான பேர் நீ தான், நான் உன்னை கொன்று என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி மேக்ஸை விட்டுட்டு போயிடும். கட் பண்ணா இங்கே வந்து பார்த்தா அங்கே இருக்கிற குழந்தைகள்லாம் வந்து இன்னொரு இடத்துல இருப்பாங்க, ஒரு பாலடைஞ்ச சிட்டியில். அங்கே வந்து அங்கே எப்படி முன்னாடி கதை சொல்லிக்கிட்டு இருந்தாங்களோ இவங்க காட்டுக்குள்ள இருக்கும்போது அந்த மாதிரி கதை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து சொல்லுவாங்க, நம்ம வீட்டுக்கு விளக்கு வைக்கிறதே வந்து எதுக்குன்னா இந்த மாதிரி மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் வாழ்ந்த செல்ஃப்லெஸ்ஸான உயிர்கள் என்னைக்காவது நம்மளை நோக்கி திரும்பி வரும். அப்படி வரும்போது வீட்டுக்கு வர்றதுக்கான வழி வந்து அந்த உயிர்களுக்கு தெரியணுன்றதுக்காகத்தான் நம்ம விளக்கு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ மேக்ஸ் வந்து பாலைவனத்தில் தனியா வழக்கம் போல போய்கிட்டு இருப்பான். அப்படியே இந்த படம் முடிஞ்சிடும். இந்த நரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. அடுத்து நாங்க என்ன வீடியோ போடலாங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் போடுற நம்ம கத்திரிக்கோளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.